எவ்ரிபடி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ரெண்டு எனக்கு ப்ரைவேட்டில் வந்த கொஸ்டினை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோவில் கூட ஒருத்தங்க அதே கமெண்ட் பப்ளிக்காகவும் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஹெல்த்துக்கு என்ன பண்ணுறேன், லைக் வாட் டு ஐ டூ டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் அண்ட் ஹவு டு ஐ மெயின்டைன் மை ஃபிசிக் பிகாஸ் ஐ ஈட் அவுட் அ லாட் இல்லையா. ஸோ இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரே ஒன்று போல் இவ்வளோ ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு பத்துமா? நான் வந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு சீசனுக்கு வாங்கினது இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்கலைன்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் மல்டிபிள் பீப்புள் பேசியிருந்தாங்க. பட் தனியாக எனக்கு ஒருத்தங்க பிங்க் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய அப்பியரன்ஸை பற்றி. அவங்க ஷீ ஹேட் அ பேபி ரீசெண்ட்லி அண்ட் ஷீ சேஞ்ச்ட், ஃபிசிக்கலி மாறி இருப்பாங்களே ஆஃப்டர் ஹேவிங் அ பேபி. ஸோ அவங்க இந்தியா போயிருக்காங்க விசிட் பண்ணும்போது. அப்போ அவங்கள பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இமீடியட் ஃபேமிலியில் தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக அவங்கள வந்து பேசியிருக்காங்க. என்ன நீ எப்படி இருந்த, இப்படி ஐடிஏ அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. அதனால அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தது. எனக்கு உங்களோட வீடியோ பார்க்கும்போது, நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு வீடியோ நான் வினோதோட பண்ணியிருந்த வீடியோவில் மதர்-இன்-லா வீடியோ தான் நினைக்கிறேன், அதில் எனக்கு என்ன தலையை வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ரொம்ப டயர்டாக ராத்திரி 11 மணிக்கு பண்ண வீடியோ. அம்மா தான் இன்னைக்கு கேமரா பின்னாடி இருக்காங்க. வினோதன் நான் எங்கேன்னு கேட்பீங்க. வினோதன் நான் இந்தியாவில் இருக்கார், ஈவென்ட் டு விசிட் இஸ் மாம். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து அப்படி இருப்பேன். நான் ஜென்ரலாகவே இப்போ ரீல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட அப்பியரன்ஸ் பற்றி நான் பெருசாக ரொம்ப பெரிய இதை எடுத்துக்க மாட்டேன். லைக் ஐ டோன்ட் கேர்ன்னு இல்லை, அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு லுக் ப்ரெசன்டபிள். பட் நான் வந்து ஐ ட்ரை டு தட் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஹூ ஐ ஆம் இல்லையா. நான் வென் ஐம் ப்ரெசென்டிங் மை செல்ஃப் டு யூ, ஐ ஹாவ் டு பி மை செல்ஃப். இன்னைக்கு நான் ஐ ஃபீல் நைஸ்னா நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், இல்லைனா நான் எப்படி டெய்லி இருக்கேனோ அப்படியே தான் இருப்பேன். நான் டெய்லியுமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். நான் டெய்லி குளிச்சுட்டு வரும்போது இப்படி ஒரு குர்த்தா போட்டு இருக்கிறது வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன். அன்லஸ் குளிரில் நான் மட்டும்தான் நான் வந்து வேறு அவுட்ஃபிட் போடுவேன். ஸ்கூலுக்கு போகும்போது நான் சம்டைம்ஸ் வேறு அவுட்ஃபிட் போட்டு போவேன், டிபெண்டிங் ஆன் ஹவ் ஐ எம். எனிவே ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் த டாபிக். ஸோ கம்மிங் பேக் டு ஹவு டு ஃபீல் குட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் அதர் பீப்புள் சே. நம்ம எப்படி ஹவு டு ஃபீல் குட்ன்றதை தான் நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து நான் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆள் கிடையாது. அஃப்கோர்ஸ் வி ஈட் அவுட் அ லாட். நான் வந்து என்னோட ஹெவியஸ்ட் எப்போ இருந்தேன்னா 2011-12 நான் ரொம்ப ஹெவியாக இருந்தேன். அப்போ வந்து விவின் பிறந்து ஒரு 2.5-3 இயர்ஸ் இருக்கும். அப்போ ரொம்ப பயங்கரமாக வெயிட் போட்டேன். என்னாலேயே எனக்கு வந்து நமக்கு ஒரு பாடி மேனேஜ் பண்ண முடியும்ல, அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் தட் ஐ ஹாவ் டு கோ பேக் டு நார்மல்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம். ஏற்கனவே நான் என்னோட வீடியோவில் வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் பண்ண அந்த டைமில் சில ஃபாலோ அப் வீடியோ நானும் வினோத் பேசியிருப்போம். அப்போ நாங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், எப்படி நான் வந்து ஐ லாஸ்ட் மை வெயிட் அண்ட் ஐ சேஞ்ச்ட் மை லைஃப் ஸ்டைல். ஸோ யூஸ்வலாக 3 மீல் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துலேருந்து நவ் ஐ டூ ஒன்லி 2 மீல்ஸ். அப்போவே வந்து 6-7 மணிக்கு வி ஃபினிஷ் டின்னர். அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே வில் பி அ பிக் மீல். 2 மீல்ஸ் தான் எப்பவுமே சாப்பிடுவோம். இப்போ நான் இந்தியா போகும்போது கூட நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்க, அதே தான் பண்ணோம். 2 மீல் தான் சாப்பிட்டோம். ஆனால் எல்லா மீலும் வெளியில் சாப்பிட்டதுனால உங்களுக்கு நிறைய நான் சாப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் 15 டேஸ் இருந்தேன்னா 15 டேஸில் நிறைய மீல்ஸ் நான் வெளியிலேயே சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்கு 15 டிஃப்ரெண்ட் திங்ஸ் காட்ட முடிஞ்சது ஒரு 1 வீக் டைம் ஸ்பேனில். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு மேக் தட் அஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இந்த சென்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு சுகர் விடுறீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு எக்கு டெய்லி 2 எக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சைன் அப்படின்னா, இட் ஹாஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அதர்வைஸ் இட் வில் நாட் பி கன்சிஸ்டன்ட். உங்களுக்கு அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இல்லைன்னா நீங்கள் அது பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. நான் காஃபியை விட்டுட்டேன், டீயை விட்டுட்டேன் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். டெம்பரரியாக விடுறதுன்றது டு ஃபீல் பெட்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு வந்து இப்போ நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பேசுகிறாங்க, போர்ஷன் கண்ட்ரோல் பற்றி பேசுகிறாங்க, பேலியோ ஃபுட்டு பற்றி பேசுகிறாங்க, கீட்டோ டயட் பற்றி பேசுகிறாங்க, நோ கார்ப் ஃபுட்டு பற்றி பேசுகிறாங்க. திடீர்னு ஒரு வாரத்துக்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து நோ ஃபுட் அட் ஆல். ஸோ அந்த 5 டேஸும் நீங்கள் பண்ண வேண்டியதை அந்த 6th டே வந்து தே டிப்ரைவ் தேர் பாடி of no food and then the next day they go to a liquid diet and then they start their week again, a normal week again. இப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோல் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு மேரேஜ் வருது, நம்ம அழகான ட்ரெஸ்ஸில் ஃபிட்டின் ஆகணும்னா அதை நோக்கி போவோம்.
அது ஒரு இருக்கும். அம்மா மாதிரி வயசுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் போதுமே நல்லா சாப்பிட்டோம், இதுக்கப்புறம் என்ன சாப்பிட போறோம், நம்ம இதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் வந்துடும் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம். இப்போ என்ன மாதிரி ஆள் வந்து இன்எவிட்டபிள், நான் இவ்வளோ சாப்பிடுவேன்னு என் வாழ்க்கையில நினைச்சே பார்த்ததில்ல. என்னை சின்ன வயசுல தெரிஞ்சவங்கலாம் நான் இவ்வளோ சாப்பிடுவேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஐ வாஸ் அ வெரி பிக்கி ஈட்டர். ஐ ஸ்டில் ஆம் அ வெரி பிக்கி ஈட்டர் பிகாஸ் ஐ டூ வீடியோஸ், ஐ ஈட் தட். பட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, மொத்தத்தையும் நாங்கள் முடிக்க மாட்டோம். அது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், பாக்கியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். சூடு பண்ணி அடுத்த 2-3 நாளைக்கு சாப்பிடுவோம். இது வந்து ஒரு விஷயம். இதுக்கு இது பேர் என்னன்னா போர்ஷன் கண்ட்ரோல். ஹவு ஒரு விஷயத்த வாங்கணும், ஒரு பாக்ஸ் பிரியாணி வாங்கணும், ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடணும், பாக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் சாப்பிடலாம், இதுக்கு அடுத்த நாள் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு போர்ஷன் கண்ட்ரோல் ஆயிரும். இல்லைனா ஒரு பீஸ் வாங்கி நம்ம 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடணும். அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்டேக் வந்து குறையும். இது வந்து என்னோட ஹெல்த்துக்கு நான் கான்ஷியஸாக பண்ணுற விஷயம். அடுத்தது நான் பண்ணுறது, ஐ டு நாட் ஸ்நாக். இந்த சென்ஸ் பிட்வீன் மீல்ஸ் இருக்குல்ல, நடுவில் போய் நடுவில் இந்த கொறிக்கிறது நான் பண்ணவே மாட்டேன். விச் இஸ் சம்திங் தட் இஸ் அகேன்ஸ்ட் மை பாலிசி. பை பாலிசி ஐ டோன்ட் டூ தட். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த நொறுக்கு இருக்குல்ல, இந்த க்ரன்ச்சி திங்ஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ எம் ஓகே வித் நாட் ஈட்டிங் த ஃபுட் லைக் தட். எனக்கு ஈஸி டு ஸ்கிப். உனக்கு என்ன, நீ ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், ஈஸியாக நீ ஸ்வீட் விட்டுருவேன். உனக்கு என்ன, நீ ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டேன்னு. கரெக்ட் தான். ஆனால் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், இட்லி ரொம்ப பிடிக்கும், மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், மட்டன் ரொம்ப பிடிக்கும். அதையும் நான் அளவாக தான் சாப்பிடுவேன். பிடிக்கிற ஐட்டங்கள் எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்டா நிறைய நான் சாப்பிடுவேன். ஆனால் I try to control myself because I want to savor that for multiple days. அப்படி நினச்சிப்பேன். நாளைக்கு சாப்பிடணுன்னா இன்றைக்கே நம்ம அதுக்கு கால்குலேட் பண்ணோம். இன்னைக்கு காலையில் I had to go to ஒரு லஞ்சுக்கு போனேன், ஒரு பிரஞ்ச். ஸோ நேற்று ஈவினிங் நான் சாப்பிடல. I just had very light dinner and then that's it. ஏர்லியாக சாப்பிட்டாச்சு, முடிஞ்சிச்சு. தென் டுடே மார்னிங் I started my day a little early. யூஸ்வலாக நான் 12 o'clock சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து ஒரு 10:30, 11 o'clock அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து லைக் ஐ செட், இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் and lifestyle change that you have to do. About people who judge you by how you look, இது வந்து நடக்க தான் போகுது. அவங்க மைண்டில் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அனுப்பிச்சாங்கல்ல, உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் உங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. நீங்கள் அப்போ ஒல்லியே இருந்திருப்பீங்களா இருக்கும், இல்லை ஒரு சர்டன் வே இருந்திருப்பீங்களா இருக்கும், டீனேஜராக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் குண்டாக தான் தெரிவிங்க. ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்கறது வந்து மேபி அவங்க கன்சர்ன்ல என்ன கேட்கறதுனே தெரியாம கேட்பாங்களா இருக்கும். அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம எக்ஸ்பிரஸ் பண்றது. அது வந்து ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல அவங்கள. நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்க நம்மள வந்து ஒரு கன்சர்ன்ல தான் கேட்கறாங்கன்னு நீங்க நினைச்சுக்காங்க. இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு சே சம்திங் ரிகார்ட்லெஸ். நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்கன்னா, என்ன நீ போன வாட்டி நல்ல குண்டா இருந்தா இந்த வாட்டி ஏன் இழைச்சிட்டேன்னு கேட்குற உலகம் இது. ஏன்னா தே வாண்ட் டு சே சம்திங். நோ, என்ன தான் பேசுவாங்க, பேசுறதுக்கே டாபிக் இல்லையே. இல்லைன்னா அப்படியே அமைதியாக இருக்கும் இல்லையா. இட் வில் பி லைக் ஒரு குவைட்டான லல் இருக்கும். நேற்றுக்கு அம்மாவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய வீடியோவில் வந்து அம்மா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, அம்மா ரொம்ப யங்காக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அம்மாவும் நானும் சொன்னது என்னென்னா, நிறைய பேர் நேரில் பார்க்குறவங்க கூட சைந்தவி உங்களை விட உங்கள் அம்மா யங்கா இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படிங்க முடியும்? என்னை விட எங்கள் அம்மா எப்படி யங்கா இருக்க முடியும்? என்னை விட அவங்க யங்கா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா கிடையாது, அவங்க என் தங்கச்சி. யூ லுக் லைக் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட். உங்களை விட உங்கள் அம்மா யங்கா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா நான் வயசு அதிகம்ன்றதை சொல்கிறீங்களா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னை வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ தட் வென் பீப்புள் when you give compliment also you need to be like, அண்ணனை விட தம்பி உயரமாக இருக்கானே அப்படின்னு சொல்றது எதுக்குன்ற. அந்த அண்ணனை எதுக்கு இன்சல்ட் பண்றீங்க? சே தட் நல்ல உயரமா இருக்கானே பையன், தட் இஸ் ஓகே. யூ டோன்ட் ஹேவ் டு கம்பேர். நல்ல கலரா இருக்கான், எப்படி இவ்வளோ கலர் ஆனானா என்னங்க கேள்வி? எப்படி கலர் ஆனானா கலர் ஆயிட்டான், திடீர்னு வந்து எப்படி கலர் ஆனானா நான் என்ன ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் தேய்ச்சி கலர் ஆக்குறோம்? இல்லைல்ல. அது வந்து மக்களுக்கு பேச தெரியல. நான் ஏன் இதை ஜோக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த எடுத்துக்கிறீங்களா, when you take like a compliment, that's not a compliment for you. It is a compliment. It's just that they don't know how to word it right. இப்போ எனக்கு அது அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறது எனக்கு பெரிய சக்ஸஸ். ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, என் அம்மா வந்து மற்ற அம்மா மாதிரி இல்லை. எங்கள் அம்மாவை பார்த்தாக்கா அவங்க வந்து 50s இருக்க மாதிரி இருப்பாங்க, 70s இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டின்னு கூப்பிடுவாங்க அவங்கள.
பாட்டின்னு கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்க பாட்டி கேட்டகரியே கிடையாது. இவங்களை பார்த்தா ஒரு பாட்டி கேட்டகரியில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஷி புட்ஸ் இன் தி எஃபர்ட். அவங்களுக்கு ஒரு சர்டன் வே ஷி ட்ரெஸ்ஸஸ், சர்டன் வே ஷி புட்ஸ் ஹர் ஹேர், சர்டன் வே ஷி புட்ஸ் அ லிப்ஸ்டிக். ஒரு பொட்டுனா அதுக்கு ஒரு குங்குமம். இது ஒரு எஃபர்ட். இட்ஸ் அ பிராண்ட். யூ கிரியேட் அ பிராண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். சைந்தவி, உங்களை நான் எப்பவுமே கொடுத்தாலே பார்த்துருக்கேன், நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கீங்க. நிறைய பேர் அன்றைக்கி சொன்னாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது. இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியர் தட். பட் தே ஒன்லி நோ மீ through a brand. This is a brand. I've created a brand. It's not that நான் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் அப்படி தான் என்னை பார்க்கணுன்றதுக்காக அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணல. நான் வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணி பழகிட்டேன். ஸோ திஸ் இஸ் கம்ஃபர்டபுள். ஐம் கம்ஃபர்டபுள் இன் மை ஓன் ஸ்கின். அண்ட் நான் இப்படி இருக்கும்போது தான் நானாக இருக்க முடியுன்றது என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இன்னைக்கு. அதுக்காக நான் மற்ற நேரத்தில் நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரகாட்டக்காரி மாதிரி ஒரு ட்ரௌசர் போட்டு தான் நடந்துட்டு இருப்பேன் வீட்டுக்குள்ளே. அதை காட்டக்கூடாதுன்னு இல்லை, அதை காட்டலாம். அதுக்கான தேவை வரல. இப்போ நான் ஒரு ஒரு பிராண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா, நம்ம ரெடியாகி வரும்போது நம்மளை பார்க்கும்போது, ஓ அம்மா இப்படி தான் இருப்பாங்க, சைந்தவி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது ஒரு மனுஷங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு வரும். யூ வில் ரிசீவ் மீ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் வாட் எல்ஸ் ஐ எம் டூயிங். So now you know, this is how I sit, this is how I talk. So now this is like a classroom. You come and you listen to me, right? The other things are not your distraction. You don't have to worry about what I'm going to do. Whereas restaurant video அப்படி கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட். நான் சாப்பிடுவேன், பேசுவேன், வைப்பேன், எடுப்பேன், காட்டுவேன், ஐட்டம் சொல்லுவேன். அது ஒரு பேட்டர்ன். ஒரு கிளாஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அது மாதிரி இந்த கிளாஸ்க்கு இந்த பேட்டர்ன். So coming back to the topic of how I feel good no matter what. So on a daily basis I take criticism to my face, to the social media, to WhatsApp, and not just because of this. Even otherwise when people see me after a long time, சில பேர் சொல்லுவாங்க, சைந்தவி என்ன பண்ணீங்க, ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கே, ஏதோ இதுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. நான் வந்து பார்லருக்கு போய் ஏதோ பண்ணி தான் இப்படி இருக்கேன்றது தான் அவங்களோட டெரிவேஷன் ஃப்ரம் திஸ். நான் சைந்தவி யூ லுக் ஸோ பிரிட்டி, யூர் க்ளோயிங் சொல்கிறது ஒரு வே. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதை வந்து அவங்க they don't know how to package it beautifully. இந்த வெள்ளைக்காரங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அதை வந்து பியூட்டிஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணுவாங்க. the way they compliment you, oh you should see the way you feel so special, because அவங்க லாங்குவேஜ் வந்து அப்படி இருக்கு. நம்ம லாங்குவேஜில் அப்படி இல்லை. நம்ம வந்து அந்த உள்ளேருந்து ராவாக அந்த எமோஷன் எடுத்து அடித்தாதான் நமக்கு வரும், இல்லைன்னா வராது அது. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு நான் கோயிங் பேக் டு த யங் மாம், you are going through something, your body is changing, obviously you are going to be like this, a mess until you have your own. இப்போ என்ன மாதிரி 45 வரும்போது நீங்களும் you'll peak, you will be like wow நம்மளோட இவ்வளோ நல்லா இருக்கோமே. ஏன்னா இப்போ எனக்கு என் பசங்களுக்கு நான் டைப்பர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. I can focus on myself, I can take care of myself, I can sleep, I can take rest, I can be myself இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நம்ம அப்படி ஒரு சொசைட்டியில் இருக்கோம் இன்னைக்கு. வந்து நம்ம ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்குற ஒரு சொசைட்டியில் இருக்கோம். பட் த கிரிட்டிசிசம் கம்ஸ் ஃப்ரம் லவ். அப்படி எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் இட் த நெகட்டிவ் வே, ஈவன் இஃப் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹேட் ஆர் இன்ஸ்பெக்ஷன். பட் இட்ஸ் ஓகே, டோன்ட் டேக் இட் லைக் தட். ஏன்னா நம்மளுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும், நம்ம மைண்டுக்கு அது அஃபெக்ட் ஆகும். நம்ம அப்படி அதை எடுத்துக்கவே கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஓன் ஸ்கின்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி இருக்கணும். அதுலேயே ஒரு டாபிக் நான் சொல்கிறது வந்து கான்ஃபிடென்ஸ். இப்போ ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தது சைந்தவி, என்னை பார்த்துட்டு நீ எல்லாம் எதுக்கு லிப்ஸ்டிக் போடுற அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னாங்க. நான் ஏன் லிப்ஸ்டிக் போட ஆரம்பித்தேன்னா, உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் போட ஆரம்பித்தேன். நீங்கள் எவ்ரி வீடியோவில் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்கள் போடும்போது நான் நினச்சேன் அந்த அக்கா போடுறாங்க, நானும் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் டார்க் ஸ்கின். ஸோ அவங்க டார்க் ஸ்கின்க்கு அக்காவுக்கு நல்லா இருக்குது, எனக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போடும்போது என் பொண்ணு என் பையன் எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், யூ லுக் க்யூட், யூ லுக் நைஸ்ன்னு சொல்லும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐம் கம்ஃபர்டபுள் டூயிங் தட். ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள். ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 days எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் நான் அப்படின்னாங்க. குட், வெரி குட். யூ சி தட்ஸ் ஹவ் எவல்யூஷன். யூ சேஞ்ச் ஸ்லோலி, யூ வில் சேஞ்ச். ஃபஸ்ட்டு டே தான் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனை பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் பி லைக் யூனோ யூ வில் இவால்வ் ஆப்வியஸ்லி. யூனோ இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஆள் பாதை ஆடை பாதை. கண்டிப்பாக அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ தன் மேலே டைம், உங்களுடைய அப்பியரன்ஸ்க்கு நீங்கள் டைம் செலவு பண்ணியே ஆகணும். அந்த when you look pretty, you will feel pretty and you will have 100% more confidence doing that. ஹெல்த்துக்கு வந்து when you say that okay ஹெல்த் வந்து அக்கா நம்ம வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவாக வச்சுக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும், தூங்கணும். பாதி விஷயம் வந்து நம்மளுக்கு தூங்குனாவே குறையும். பாதி நிஜமாவே சொல்கிறேன். இப்போ நான் அம்மா வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், டல்லாக இருந்தேன். இப்போ நான் அம்மா வந்ததுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கே தெரியுது என்னோட ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கே தெரியுது நான் வந்து ஐம் ஃபீலிங் லைக் மோர் ப்ளம்பியாக இருக்குது, மோர் ரெஃப்ரெஷ்டாக இருக்குது. ஐ டோன்ட் நீட் டு லைக் do anything more to look nice on camera, obviously, of course in person too, but I'm saying and the sleep வந்து it added more என்னோட பாடிக்கு ரிக்வயர் ஆன விஷயம். அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க தூங்குன்னுவாங்க. ஏன்னா அந்த ரெஸ்ட் அம்மா இருக்கும் போது நான் அந்த தூங்குற ரெஸ்ட் வந்து எனக்கு இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. ஐ ஃபீல் லைக் என்னோட வயசுல என்னோட ஏஜ்ல ஐம் ஆடிங் ஃபியூ மோர் இயர்ஸ் பிகாஸ் ஐம் ஸ்லீப்பிங், விச் இஸ் ட்ரூ. ஒருத்தங்களுடைய ஸ்லீப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ, அம்மா எப்பவுமே ஷி கோஸ் டு பெட் அட் அ சர்டன் டைம், ஷி வேக்ஸ் அப் அட் அ சர்டன் டைம். அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்க. அதர் தென் தட் நீங்கள் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம்னா வாக்கிங் பண்ணலாம். இப்போ நாங்கள் வாக் பண்ண யூஸ்வலி நானும் அம்மாவும் நிறைய வாக் பண்ணுவோம். அது ஸ்டார்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் கேட்டிருக்கோம், தேதி குறித்து சொல்கிறேன்னு இருக்காங்க. அதனால பட் ஜென்ரலி பட் ஈவன் அதர்வைஸ் உங்களுக்கு வாக் பண்ண முடியலன்னா கூட சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டில் சுற்றி வேலையெல்லாம் பண்ணீங்கனாலே கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அந்த சாப்பிட்டதோட எனர்ஜியை வந்து நீங்கள் பர்ன் பண்ணுவீங்க. போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், டைமுக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அந்த பிட்வீன் மீல்ஸ் இருக்குல்ல, அது ஸ்நாக் பண்ணாதீங்க. அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்ற பேர் இப்போ இருக்குது. அதுக்கு இன்டர்மிட்டன்ட்டு நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு லைக் stop eating at a certain time and then give some break for your body to digest that and then come back to the next level. So this is a topic of how to feel better from inside, outside, from within, health point of view. இது வந்து ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் ஆஃப் பழைய விஷயத்தை பேசுங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் வீடியோவில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னையும் பின்னையும் நம்ம என்ன சாப்பிட்டோன்றதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இன்டெப்த் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் ஆன் டெய்லி பேசிஸ். இவ்வளோ மட்டா ரைஸ் செஞ்சுட்டு எங்கே தான் கொட்டுறா இவன்னு நீங்கள் நினைக்கலாம். எங்கேயும் கொட்டலாம், அங்கே ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அந்த மட்டா ரைஸை சூடு பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்றோம். ஏன் நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஏன் நிறைய குக் பண்ணுறோன்னா செஞ்சு வச்சுட்டா வேலை முடியும்ல, அதையே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிற சாப்பாடெலாம் சூடு பண்ணி சாப்பிடாதீங்கன்னு ஒரு மித்து இருக்குது. தட் இஸ் அ மித்து. அப்படிலாம் கிடையாது. சூடு பண்ணி நல்லாவே சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு அது ஒர்க் ஆகுது, அதை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வேலைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? தெய்வமே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது, சந்தோஷம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை. மினி நூ அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிட்ஸ் வாட்டர் பாட்டில் அனுப்பியிருக்காங்க. இது வந்து என்ன கலர்னு பார்க்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். லெட்ஸ் அன்பேக் இட் ஃபர்ஸ்ட். நல்ல ஐட்டம்ஸ் இருக்குன்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரா கிளீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதோட பியூட்டிஃபுல் கலர் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிரேடட் கலர், பர்பிள் அண்ட் ப்ளூ போட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சைஸு 16 ounce இதோட ஹோல்டு. நான் மினி நூ கம்பெனியோட நேம். இது வந்து ஸ்ட்ரா வச்ச மாதிரி கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டைலர் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டபுள் வால் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் வால் ஒரு ஸ்ட்ரா இருக்குல்ல, டபுள் வால் இன்சுலேஷன்னா நம்ம போடுற லிக்விட் வந்து உள்ளே நல்லா கூலாகவே இருக்கும், ஃபுல்லாக நல்லா கோல்டாக இருக்கும். அதுக்காக ப்ளஸ் ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ உள்ளே இருக்கிற இது வந்து வெளியில் வராது. நல்லா இந்த தண்ணி யூஸ்வலி குடிக்கும் போது வெளியில் வரும் இல்லையா, ஸ்வெட் மாதிரி, அது வராது. அதே மாதிரி கீழே வந்து இங்கே பாருங்கள் சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சா உங்களுக்கு சவுண்ட் இருக்காது, இல்லைனா அந்த மெட்டலோட கிளாக் சவுண்ட் வரும்ல, அது இருக்காது. இதுக்குள்ளே ஒரு அழகான ஹேங் பண்ணுறதுக்கு கொண்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், உள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க. அமேசானில் இருக்குது, இதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன் ஃபங்கியான கலர்ஸ் அண்ட் இதில் கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய வாட்டர் குடிக்கிறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களா. இது மாதிரி ஒரு கேரபீனரும் ஒரு கேரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பண்ண ஃபஸ்ட்டு இது வந்து பேக்கில் நீங்கள் டைரெக்டாக மாட்டிட்டு போகிறதுக்கு இதை வந்து உள்ளே மாட்டுறேன். இந்த மாதிரி மாட்டிட்டு நல்லா டைட்டாக இருக்குது. ஆஹா, க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி க்யூட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயாவது வெளில போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் கூஜா இருக்கும்ல, அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு
இந்த மாதிரி கேரிபினர்ல வந்து நீங்க உங்க பேக் பேக்ல கூட டேரக்டா இதை நீங்க யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா இதை அப்படியே நீங்க பேக்ல மாட்டிக்கலாம். கஸ்டமைஸ் பண்றதுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரா கிளீனர் யூஸ்வலி வந்து கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா யூஸ்வலி இந்த பசங்க வந்து ஸ்ட்ரா நம்ம கிளீனே பண்றது கஷ்டப்படுவோம்ல, அதனால வாட்டர் வந்து நீங்க ஐஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க அந்த ஐஸை உள்ள வச்சுட்டு ஊத்திட்டு கோல்டான லிக்விட் ஃபில் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு கோல்டா இருக்கும். பியூட்டிஃபுல் ஸ்டிக்கர்ஸ் பாருங்க. ஆஹா, கிட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் லைக் ட்ரிங்க் வாட்டர், இந்த மாதிரி உங்களோட வாட்டர் பாட்டில் டெக்கரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான, இது நல்ல குவாலிட்டியா இருக்குல்ல இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம், சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா வாட்டர் பாட்டிலோடையும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆமா, ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேற செட்டு கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ்ல இருக்கு. 32 ounce பாட்டிலும் வச்சிருக்காங்க, 16 ounce பாட்டிலும் வச்சிருக்காங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுன்றதுனால ஐ பிக் திஸ் கலர் ஃப்ரம் தேர் வெப்சைட். வெரி நைஸ். தேங்க்யூ மினி நோ. ஸோ நான் இதோட லிங்க் போடுறேன், உங்க யாருக்காவது வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. Thank you guys for watching this video.